வேடந்தாங்கலுக்கு அப்புறம் மதுராந்தகத்துக்கு அப்புறம் இருக்க ஊர். அந்த ஊர் நல்ல ஊர். ஆனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க ரவுடி பசங்களுக்கு அடைக்கலமான ஊர். ரவுடிங்களுக்கு எல்லாருமே தான் சொர்க்க பூமி மாதிரி, அவனுங்களுக்கு வேடந்தாங்கல் மாதிரி. அந்த ஊரில் போய் அவர் தங்கியிருக்காரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த எக்ஸில் ஒருத்தனை கூப்பிட்டு அவனை எப்படியாவது இட்டுன்னு வான்றாரு. இந்த வெள்ளை மகேஷ், அதை மகேஷ்ன்றவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, பொம்பளை வீக்னஸ்ஸு. அப்போது புளியாந்தோப்பில் இருக்கக்கூடிய ஒரு லேடி, பிரார்த்தல் பண்ணக்கூடிய லேடியோட வெள்ளை மகேஷுக்கு தொடர்பு ஏற்படுது. அந்த பொம்பளையை வந்து சிவகுமார் பார்த்து ஒரு அமௌண்ட்டு நாங்கள் தரோம், அவங்களை இட்டுன்னு வாங்கன்ட்டு சொல்கிறாங்க. இது உண்மையான சம்பவம். இதில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இன்றைக்கி எல்லாருமே ஜெயிலுக்கு போயிட்டாங்க. பாதி பேர் செத்துட்டாங்க. லைஃபரில் இருக்காங்க அந்த லேடி. அப்போ அந்த லேடி வந்து சின்ன சின்ன 16 வயசு, 15 வயசு, 14 வயசு பொண்ணுங்களை வச்சு தொழில் பண்ணியிருக்கக்கூடிய லேடி. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சொந்தக்கார பொண்ணை எல்லாம் வந்து இந்த தொழிலுக்கு ஈடுபட வச்சு இன்றைக்கி கடவுள் வந்து அவங்கள வந்து தண்டனைக்கு உள்ளாகிட்டாங்க. 30 வருஷ கடுங்காவல் தண்டனையில் அந்த அந்த பெண் இருக்காங்க. பெண்ணுன்னு சொல்லக்கூடாது, அந்த ராட்சசி இருக்கா. அப்போ இந்த இந்த லேடி பேச்சை கேட்டுன்னு வரப்போ தான் வழியில் மடக்கி வெள்ளை மகேஷ்ன்றது செய்கிறார்.